அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில் ரிஷபராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியாக மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியாக பேச போகிறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 இன்னும் ஒரு மாதம் தாங்க மிச்சம் இருக்குது. 11 மாதத்தில் நடக்காத அப்படி என்ன நல்லது இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய இறுதி வாய்ப்புங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எப்போவுமே நீ திரும்ப கிடைக்காதுங்க. கடைசி 30 நாட்களில் மறைந்திருக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் விலாவரியாக பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் ஒரு நாளும் இவங்க விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில் போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களை யாருனாலையும் தோக்கடிக்கவே முடியாது. இவங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்றவே முடியாது. இவங்களுக்கு நிகர் இவங்களா மட்டும்தாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷப ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்தா என்ன காமெடியா தெரியுதா, எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. ரிஷப ராசிக்காரர்களே, நீங்க நிச்சயமா சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில சோகம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய மனக்கவலை காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாமல் போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கு தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்குங்க. நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. ராசி மண்டலத்தில் இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபராசி. ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசியில் அடங்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், மகரம், கன்னி, கும்பம்ங்க. ரிஷப ராசிக்காரங்க குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காமல் இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்கும். நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு சனி, ராகு, குரு, செவ்வாய் ஆகிய கிரகங்கள் தான் காரணமாக இருப்பாங்க. சனி பொறுமையை சோதிக்கிறாருங்க. ராகு தவறான வழியில இழுத்து தேவையில்லாத ஆசைகளை தூண்டி கடன்களை வாங்க வைக்கிறார். குரு உயர்வை கொடுக்கிறார். செவ்வாய் தைரியத்தையும் வெற்றியையும் அளிக்கிறார். சனி மற்றும் ராகு சோதிச்சாலும் குரு மற்றும் செவ்வாய் உயர்த்துறாங்க. இந்த 30 நாட்கள் குணத்தையும் வளர்ச்சியும் வடிவமைக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. அடுத்த 30 நாட்கள் தொழில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ரிஷபராசிக்காரங்க ஒரு வேலையை தொடங்கினா அதை முடிக்கும் வரை ஓய மாட்டீங்க. தனியார் மற்றும் அரசாங்க துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு முதல் 15 நாட்கள் சுமாராக இருந்தாலும் பிறகு சாதகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. 15 நாளில் ஃபஸ்ட்டு அந்த 40
15வது நாள் முதல் 30வது நாள் வரை வெற்றிகள் தொடங்கும். வணிகம் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தனியாக தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்க. புதிதாக முதலீடு செய்பவர்கள் முதல் 15 நாட்களை தள்ளி போடணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் நிலைக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம். நிறைய கடன்களை மாட்டிக்கொண்டு பண தேவை அதிகமாக இருக்குதுங்க. வீடு, நிலம், சேமிப்பு, வங்கி போன்றவற்றை உறுதியாக வைத்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கு. வாழ்க்கை அடித்து துவைத்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இந்த 30 நாட்கள் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத வரவு மற்றும் செலவுகள் இருக்கும். செலவை கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்க. பழைய பணம் கைக்கு வந்து சேரும். நிலம், வீடு, சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். தங்கம், நிலம் போன்ற சொத்துக்களை சேர்க்க வாய்ப்பு இருக்குங்க. முதல் 15 நாட்கள் வந்து பணத்துக்கு தடுமாற்றத்தை தந்தாலும் கடைசி 15 நாட்கள் பணம் பல மடங்கு பெருக போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. காதலை பொறுத்தவரை புரிதல் தேவைங்க. வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், தம்பதிகளாக இருக்கட்டும், புரிதல் ரொம்ப முக்கியம். சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விட்டு கொடுத்து போங்க. சண்டை வந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும். உறவு உடையாதுங்க. உறவு வலுப்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. வாழ்க்கை துணையின் மனதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குத்தம் சொல்லாதீங்க. தப்ப சரி கட்ட பாருங்க. திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களுக்கு நல்ல ஜாதக பொருத்தம் அமையும். குடும்பத்தில் தூரத்தில் இருந்த உறவுகள் நெருக்கம் பெறுவாங்க. குடும்பத்துடன் சந்தோஷமாக நேரம் செலவு செய்யக்கூடிய வகையில் ஊரில் ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் மன அழுத்தம் குறையும். வீட்டில் எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுதுங்க. ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதிகமாக இருக்காங்க. நண்பர்கள் என்ற போர்வையில் துரோகிகள் இருப்பாங்க. அவங்கள ஒதுக்குவீங்க. செவ்வாய் துணை நிற்பாருங்க. எதிரிகளை வென்று காட்டுவீங்க. ரிஷபராசி ஆண்களுக்கு இந்த 30 நாட்கள் உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். குடும்பம், உத்தியோகம், தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி அதிகமாகும். குடும்ப ஒற்றுமை உங்கள் தலைமையில் இருக்குங்க. மதிப்பு மரியாதை கூடும். புதிய பொறுப்புகள் வரும். புதிய மகிழ்ச்சிகள் வரும். பொன் பொருள் சேரும். ஆடை ஆபரணம் சேரும். சொத்து பத்துக்களை வாங்குவீங்க. புதுசா வீடு கட்டி குடியேற வாய்ப்பு இருக்கு. திருமணத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் கூட இப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு யோகம் இருக்குது. மாணவர்கள் கவனம் சிதறாமல் முன்னேறி அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு, வடகிழக்கு. பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு சென்று வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும். திங்கட்கிழமைகளில் சிவன் கோவில் வழிபாடு சிறந்ததுங்க. வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு சிறந்தது. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த 30 நாட்கள் உங்களை சோதிக்க வரவில்லை. உங்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் வெளிப்படுத்த வந்திருக்குங்க. உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு, மற்றவர்கள் உங்கள் மனதை புரிந்து கொள்வதற்கு, நம்பிக்கை, பொறாமை இது எல்லாமே வந்து நம்பிக்கை, பொறுமை, உழைப்பு, பக்தியை கொடுக்கவும் வந்திருக்கு. குரு, செவ்வாய், சனி, ராகு ஆகிய சக்திகள் உங்களுடன் இருக்கு. தெய்வம் உங்களுடன் இருக்கு. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுடன் துணை இருக்கு. ரிஷப ராசியே, உங்கள் வாழ்க்கையை சிறப்பா இருக்க போகுதுங்க. வாழ்க்கை ஒரு தாமரை பூ மாதிரி மலரப்போகுது. வெற்றி உங்களுக்கே உரியது. சந்தோஷம் பெருகட்டும். உங்க வாழ்க்கை முழுக்க ஆன்மீக வளர்ச்சி இருக்கட்டும். சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தினமும் வணங்குங்க. தினமும் காலையில் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, சாயங்காலம் 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தினமும் 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. நல்ல சிந்தனைகளை வச்சுக்கோங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள ரிஷபராசினரே, இந்த காலகட்டம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க. உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்க ஈடுபடுவீங்க. தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும்.
சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை குறையும். தொழில் வியாபாரத்தில் முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க தடங்கள் நீங்கி எதையும் செய்து முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மன பிரச்சனை அகலும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்களது பொருட்கள் மீதும் கவனம் தேவைங்க. சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க. பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடி வரும். தன்னம்பிக்கை ஏற்படும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியா இருக்கும். வெளிநபர்களால் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவருடைய ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமா கல்விக்கான உதவிகள் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும். உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாமே கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததான் நம்மளுடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படாம முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். சக ஊழியர்களின் ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுறது நல்லதுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவரின் ஆலோசனையை கேட்டு நடப்பதை தவிர்க்கிறது நன்மையை தரும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட போறீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அடுத்ததான் நம்முடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எதிர்பாராத பதவி உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பண உதவிகள் கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க போறீங்க. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம்ங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தடைபட்டிருந்த அனைத்து காரியங்களுமே இனிதே நடந்து முடிய போகுது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலப்போகுது. பொன் பொருள் சேரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரப்போகுதுங்க. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்க போகுது. இனிமையான பேச்சின் மூலமாக எதிரிகளை கூட நண்பனாகக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். தகுதிக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய சொத்து வந்து சேரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும்.
தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே அதிகமாயிருங்க. கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படும். வேலை தேடுறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம், தொழில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. உங்களோட கனவுகளும் ஆசைகளும் எல்லாமே நிறைவேறும். காலையில் எழுந்தவுடன் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையுமே யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையுமே யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 100ல் ஒரு 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு வாழணும். அவங்களால உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். வந்த துன்பங்கள் விலகட்டும், வரக்கூடிய துன்பங்கள் கரைந்து போகட்டும். கடவுள் என்னைக்குமே உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்க வளமோடு நலமோடு.